வணக்கம் மக்களே. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய லைஃப்க்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வரப்போகிற ஒரு 15 நிமிஷம் முழுசாக அதை கவனிங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் மட்டும் இதை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா வருஷ கடைசி ப்ளஸ் 6 மாதம், ஒரு குவார்ட்ரு, ஹாஃப் இயர்லி, ஒரு இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் P&Lன்னு போடுவாங்க. P&L மீன்ஸ் லாப நட்ட கணக்கு. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது இருப்பு நிலை குறிப்பு. இதை வச்சு தான் பிஸ்னஸ் இந்த வருஷம் நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, பிஸ்னஸ் இந்த வருஷம் லாப செலவு ஓடிச்சா, நட்டத்தில் ஓடிச்சா, இல்லை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், என்ன கம்மி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணுறது தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டு P&L. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்க்கு யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணுறப்ப, லாப நட்ட கணக்கு பார்க்குறப்ப நம்ம லைஃப் கொஞ்சம் அதை நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரி லாப நட்ட கணக்கு போட்டால் எப்படி போடுறது, இருப்புநிலை குறிப்பு எப்படி போடுறது, நம்ம வருமானம் நமக்கு செலவுக்கு போதுமானதாக இருக்கா, இல்லை வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கா, செலவு கம்மியாக இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது, நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறோம், நம்ம எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்க முடியும், எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாங்கிற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது முழுசாக பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மாறும். அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது, மாறும். நம்பி பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துதான் லாப நட்ட கணக்கு பார்ப்பாங்க. லாப நட்ட கணக்கு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறோம். இந்த ப்ராஃபிட் லாஸுக்கும் P&Lக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ப்ராஃபிட் லாஸில் என்ன வரும், P&L பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வருங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு இன்கம்னு ஒன்று இருக்கும். அந்த இன்கமுக்காகக்கூடிய செலவுன்னு இருக்கும். ஓகேங்களா? இன்கமும் செலவே பார்த்து மீதி வருது நம்ம சேவிங்ஸ் கொண்டு போவோம். இப்போ நம்ம எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு ஆவரேஜாக சேவிங்ஸ் ஆகுது, இந்த சேவிங் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்தால் 2 பக்கம் இருக்கும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு 2 இருக்கும். டெபிட் சைடு எப்போவுமே எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கோங்க. கிரெடிட் சைடு எப்போவுமே இன்கம் எழுதிக்கோங்க. இன்கம்னால் நான் இங்கே உங்களுக்கு எந்த ரூபத்துலலாம் இன்கம் வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி, நீங்கள் எதுவும் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சேலரி தான் இன்கம்னா சேலரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேறு இன்கம், நான் வேறு ஒர்க்குக்கு போகலை, எனக்கு வேறு இன்கம் வருது, கமிஷனோ இல்லை எந்த ரூபத்தில் உங்களுக்கு இன்கம்னு ஒன்று எது வருதோ அதை கிரெடிட் சைடு எழுதிக்கோங்க. எழுதி அந்த 2 என்னென்னலாம் இன்கம் வருதோ அந்த இன்கமத்தெல்லாம் எழுதிட்டு அதை டோட்டல் போட்டு அது டேரக்ட் இன்கமாக இருந்தாலும் சரி, இன்டேரக்ட் இன்கமாக இருந்தது அதை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ். அந்த இன்கமுக்காக சம்பாதிக்க நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க, அந்த இன்கம் வச்சு வேறு என்னென்ன செலவு இண்டிவிஜுவலாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. லோனு கட்டுறீங்கன்னா லோனுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ரெண்ட்டுனா ரெண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்ட்டு, EB, பெட்ரோலு, மொபைல் சார்ஜ், நான் பேசிக்காக இருக்கிறத போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இன்கம் வச்சு நீங்கள் என்னென்ன மாதத்துக்கோ வருஷத்துக்கோ என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவோட எழுதிக்கோங்க. செலவெல்லாம் எழுதிட்டு செலவோட கிராண்ட் டோட்டலை போட்டுட்டு, இப்போ வருமானத்தோட மொத்த டோட்டலை போட்டு இங்கே கொண்டு வந்திருப்பீங்க, செலவோட மொத்த டோட்டல் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருப்பீங்க. இந்த 2 டோட்டலில் எது அதிகமாக இருக்கோ, இன்கம் டோட்டல் அதிகமாக இருக்கா, எக்ஸ்பென்ஸ் டோட்டல் அதிகமாக இருக்கா பாருங்கள். எது அதிகமாக இருக்கோ அந்த டோட்டலில் கிராண்ட் டோட்டலாக இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வருமானம் தான் அதிகமாக இருக்குன்னா வருமான டோட்டலில் நான் இங்கே எழுதிட்டு அதே டோட்டலில் நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். இப்போ செலவோட டோட்டல் அதிகமாக இருக்குன்னா அந்த டோட்டல் இங்கே இறக்கிட்டு அதே டோட்டலை இங்கே கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? இப்போ வருமானம் எனக்கு 10,000 அதிகம், 10,000, செலவு ஒரு 7,000னா 10,000 நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கம் இறக்கிப்பேன், இந்த பக்கம் இறக்கிப்பேன், டெபிட் சைடு இறக்கிப்பேன், கிரெடிட் சைடு இறக்கிப்பேன். எனக்கு கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் டெபிட் சைட்லேயும் கிரெடிட் சைடில் அதே அமௌண்ட்டு, டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் டெபிட் சைடும் கிரெடிட் சைடு அதே அமௌண்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னால், உங்களுக்கு ரெண்டில் எது பெரிய அமௌண்ட்டோ அந்த பெரிய அமௌண்ட்டை 2 பக்கம் எழுதிக்கணும். இப்போ எழுதிட்டிங்கன்னா இப்போ ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்க அமௌண்ட் பக்கத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு வந்தால் இது டேலி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார்முலா வரும். எனக்கு சேலரி 10,000 வருது. இந்த 10,000 நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ நான் செலவு எழுத போகிறேன். மாதத்துக்கு எனக்கு 10,000 சேலரி மட்டும் வருது.
செலவு என்ன பண்ணால் வாடகை ஒரு 2000 கொடுக்குறேன், ஈபி ஒரு 100 கட்டுறேன், பெட்ரோல் ஒரு 500 செலவு பண்ணிட்டேன், மொபைல் சார்ஜஸ் ஒரு 150 பே பண்ணுறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் செலவு இருக்குன்னா இந்த ரெண்டையும் இங்கே போட்டுக்காமல் உங்களுக்கு புரியும். 2000, 100, 500, 150 எனக்கு செலவு பண்ணக்கூடியது. சரிங்களா? மாதத்துக்கு இந்த 10,000 நான் சம்பாதிக்கிறேன். இந்த 10,000 சம்பாதிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்தந்த செலவெல்லாம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த செலவோட டோட்டலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்தேன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது? 2750 செலவு. மாதம் நான் 10,000 சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்க நேரத்தில் 2700 செலவு பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே எது அதிகமாக இருக்குது? இது அதிகமாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க டோட்டலாக நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே கொண்டு வரப்போ எனக்கு இங்கே கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன சொன்னேன் நான் எந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கோ இந்த அமௌண்ட்டு 2 பக்கம் வந்துடுங்களா? இப்போ எனக்கு இது தான் அதிகமாக இருக்குது. அப்போ நான் இங்கே இந்த 10,000 நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டேன். இந்த 10,000 எனக்கு இங்கே வரைக்கும் எவ்வளோ வேணும்? எனக்கு 10,000த்தில் மைனஸ் 2,750 போச்சுன்னா 7,750 வரணும். இங்கே நான் 7,750 போட்டேன்னா 2 கூட்டினா எனக்கு என்ன ஆகும்? 10,000 வரும். இப்போ நான் மாதம் 10,000 சம்பாதிச்சு இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணப்போ எனக்கு 7,850 லாபம் நிற்கும். கரெக்டுங்களா? இந்த லாபத்தை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்? அசட்டு வாங்கிறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்கினதை பிரின்சிபலை கட்டுறதுக்கு, இந்த மாதிரி தேவைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் நம்ம அடுத்தது எங்கே பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுட்டு நம்புகிறேன். ஒரு தனிநபருக்கு மாதத்துக்கோ வருஷத்துக்கோ ஆஃப் இயர்லியோ குவார்ட்டர்லியோ எவ்வளோ வருமானம் வருதுன்னு கூட்டி இங்கே போட்டுக்கோங்க. அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய பீரியடில் எவ்வளோ செலவாகுது மொத்தத்தை போட்டுக்கோங்க. இதுக்கு 2க்கு டிஃப்ரெண்ட் உள்ள அமௌண்ட் வேணும். சப்போஸ் எனக்கு செலவே 12,000 வருது, 12,750 வருதுன்னா இங்கே என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்டை எனக்கு இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டு இங்கே எனக்கு இதே அமௌண்ட் வரணும். அப்போ இங்கே எவ்வளோ போட்டு எனக்கு இருக்கும்? 2,750 போட்டாருமா? அப்போ எனக்கு இது லாஸ். நான் வரவு 10,000 தான், செலவு நான் 12,750 பண்ணுறப்ப எனக்கு 2,500 லாஸ். இந்த லாஸை நான் என்ன பண்ணுவேன்? லாஸ் வச்சு நான் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லாஸை கம்மி பண்ணணுன்னா உங்கள் ப்ராஃபிட்டை இன்கம் அதிகப்படுத்தணும், இல்லது செலவில் கம்மி பண்ணணும். இது 2 தான் வழி. அப்படின்னு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறப்ப என்ன தெரியும்னா உங்களுக்கு இன்கம் போதுமான இன்கம், நம்ம செலவு செய்யக்கூடிய செலவுக்கு போதுமான இன்கம் வருதா, இல்லை இன்கம் அதிகமாக இருந்து நம்ம செலவு ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம், மீதி இருக்க அமௌண்ட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார் இன்கம் ரொம்ப கம்மி, நான் செலவு அதிகமாக பண்ணிட்டுருக்கோம், நம்ம செலவை கம்மி பண்ணணும், இல்லை இன்கம் அதிகப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் யாரும் போட்டிருப்பீங்களான்னு தெரில, போட்டவங்க இதை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. போடாதவங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஆஃப் டே ஒன் ஹவர், அதிகபட்சம் 1 ஹவர், ஆஃப் ஹவர் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்கமும் செலவையும் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் நிற்கும். அது எக்ஸ்பென்ஸாக நிற்கிது, அதிகமாக நிற்கிதா, இல்லை மிச்சம் சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு நிற்குதா, அந்த மிச்சமாகிற அமௌண்ட்டை நீங்கள் என்னவா பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறீங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட்டாக வந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு எனக்கு 10,000, எனக்கு 7,800 வருது. இந்த 7,850 நான் என்ன பண்ணுறேங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட் என்னென்னா ப்ராஃபிட் இருப்பு நிலை குறிப்பு. இந்த 7,800 என்ன ஆகும்னா நமக்கு இங்கே வந்துடும். இந்த 7,800 வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம்? இப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடு டேலியாக இருக்கணும். என்னென்னா டெபிட் சைடில் இருக்க டோட்டலும் கிரெடிட் சைடில் இருக்க டோட்டலும் டேலி ஆகும். இப்போ எனக்கு கிரெடிட் சைடில் 7,850 இருக்குது. கரெக்டுங்களா? 7,850 இருக்குது. இப்போ இந்த எனக்கு என்ன ஆகணும்? இந்த 7,800 ஒன்று கடனாக கொடுத்துருக்கணும், இல்லை அசட்டாக ஏதாவது இருக்கணும். இந்த 7,800 என்கிட்ட என்னவாக இருக்குது தெரியும். இப்போ நான் 7,000 மாதம் 10,000 வாங்குகிறேன், புரியுதுங்களா? மாதம் நான் 10,000 வாங்குகிறேன், 2,850 செலவு பண்ணுறேன், மீதி 7,850 மிச்சம் நிற்குது. இந்த மிச்சம் நிற்கக்கூடிய 7,850 எனக்கு என்னவா மிச்சமாக நிற்கிதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா, இல்லை என்கிட்ட கேஷாக இருக்கா, இல்லை ஜுவல்ஸாக இருக்கா, இல்லை அசட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்லங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் இந்த 7,800 உங்கள்கிட்ட பேங்க்கில் இருக்குன்னா இந்த பேங்க்கிங் வரப்போ என்ன ஆகுனா இது 2 டேலி ஆகிரும்.
இல்லை பேங்க்கில் இல்லை இந்த அமௌண்ட்டு என்கிட்ட கேஷாக இருக்குன்னா கேஷில் போட்டு ஆக்சுவலாக பிஎன்எல்லும் பேலன்ஸ் ஷீட்டும் 2 பக்கம் டேலி ஆகணும். டேலி ஆகிறப்போ அந்த அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் அடிக்கும். இப்போ நீங்கள் இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருந்தால் அது ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்து இன்கம் கம்மி இருந்தால் லாஸ். இப்போ லாஸ் வரப்போ என்ன ஆகும், இங்கே மைனஸில் வரும், இல்லை நீங்கள் டெபிட் சைடில் கொண்டு போகணும், கொண்டு போய்க்கலாம். லாஸை கொண்டு போனால் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் அதிகப்படுத்தணும், இல்லாட்டி எக்ஸ்பென்ஸ் குறைச்சாகும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி உங்கள் லைஃப்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். இல்லை நமக்கு இதுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணும், இந்த இன்கம் பத்தாது, இருந்தாலும் நம்ம இன்கமு இதுக்கு கிராண்ட் இது கிடைக்காதுன்னா அடிஷ்னலாக நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும், இல்லை எனக்கு எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோக்களோ கம்மி பண்ண முடியும், இன்னும் இன்கம் பெருக்க முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவுசெய்து எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டும் பிஎன்எல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவலை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.